சாலையில் கவிழ்ந்த பால் டேங்கர் லாரி. ஆறு போல் ஓடிய பாலை வீறு கொண்டு பிடித்து எடுத்து சென்ற மக்கள். தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் மிரியாலகுடாவில் இருந்து நக்கீரேக்கல் என்ற பகுதிக்கு மினி பால் டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது நந்திப்பாடு பைபாஸ் சாலையில் வளைவில் திரும்ப முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த மினி டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் டேங்கரில் இருந்த பால் தரையில் ஆறு போல் ஓட இதனை பார்த்த சுற்றுப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து பக்கெட், குடம், பாட்டில்கள் போன்றவற்றை எடுத்து வந்து போட்டி போட்டுக்கொண்டு பாலை பிடித்து எடுத்து சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் அந்த வாகனத்தை மீட்டு காயமடைந்த ஓட்டுநரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். ஏன் உங்க ஊர்ல எல்லாம் இந்த துர்நாற்றத்தை கொட்டுறதுக்கு இடமே இல்லையா? பல கிலோமீட்டர் தாண்டி துர்நாற்றத்தோடு கோழி இறைச்சிகளை கொண்டு வந்து ஏரி பகுதியில் கொட்டி நார அடித்த நபரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். வந்தவாசி அடுத்த மருதநாடு கிராமத்தில் உள்ள ஏரியில் மர்ம நபர்கள் சிலர் அவ்வப்போது கோழி இறைச்சிகளை கொட்டி சுகாதார கேட்டினை ஏற்படுத்தி வந்தனர். வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இறைச்சி கழிவுகளை பலரும் சரக்கு வாகனங்களில் எடுத்து கொண்டு வந்து மருதநாடு கிராமத்தில் உள்ள ஏரியில் கொட்டி வருவதை கண்காணித்து வந்த மக்கள் இந்த முறை வாகனத்தில் இறைச்சி கழிவுகளை கொட்ட வந்த நபர்களை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து அந்த சரக்கு வாகனத்தின் டயர்களில் காற்றுகளை பிடுங்கி கீழ்கொடுங்கலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்ததில் வந்தவாசி அடுத்த கீழ் செம்பேடு கிராமத்தை சேர்ந்த நாராயணமூர்த்தி மற்றும் ஏழுமலை என்பது தெரிய வந்தது. சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்து 2 நபர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகிறார்கள். தூங்க முடியாது, நாடகம் பார்க்க முடியாது, தூங்க முடியாது, நாடகம் பார்க்க முடியாது. எப்பெல்லாம் திறக்கா தெரிய மாட்டேங்க. சொன்னபடி எங்க செய்தாங்க கவர்மெண்ட் எல்லாம் கேட்பாங்க, அதை தொடச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க. அவரை டிஸ்போஸ் பண்ணுங்க, அந்த ஆள் தேவையில்லை. இல்ல ராத்திரி 10 மணிக்கு தொட்டிய ஊத்து ஊத்து பாப்பா இதான் சொல்லி அப்ப நாங்க வந்து பொம்பளைங்க வந்து பழத்தை கொடுத்து இருக்கோமா, வீடு கரைய கிடக்கா அப்படின்னு. இப்ப தண்ணி